நாள் 17 சிந்தனை நன்றியுணர்வு. ஈசாக்கு யாக்கோபு சொல்கிறான், கானானியரில் நீ பெண் கொள்ளாமல் உன் தாயின் வழியிலே பெண் கொள்ள சொல்லி லாபான் என்று அவன் மாமா வீட்டிற்கு அவனை அனுப்பி வைக்கிறார்கள். அவன் புறப்பட்டு போகும்போது சூரியன் அஸ்தமித்தபடியினாலே அவன் அங்கே ஒரு இடத்திலே இரவு தங்குறான். தங்கும்போது கற்களில் ஒன்றை எடுத்து தலையின் கீழ் வைத்து நித்திரை செய்யும்படி படுத்துக்கொள்கிறான். அப்போ அவனுக்கு ஒரு சொப்பனம் வருது. ஒரு ஏணி பூமியிலிருந்து நுனிவான வரைக்கும் இருக்கிற மாதிரியும் அதில் தேவதூதர்கள் ஏறுகிறவர்களும் இறங்குறவர்களுமா இருக்கிறதையும் அவன் பார்க்குறான். அப்போ அவனுக்கு ஒரு சத்தம் கேட்குது. கர்த்தர் அவனோட பேசுகிறாரு. நீ போகிற இடத்துலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது யாக்கோபு நித்திரை தெளிந்து விழித்து பார்க்கும்போது அவனுக்கு பயமாக இருக்குது. அப்போ அவன் சொல்கிறான், இந்த இடம் கர்த்தருடைய வீடே அல்லாமல் வேறே அல்ல, இது வானத்தின் வாசல் என்று சொல்லி அவன் தலையில் கீழே வச்சு படுத்திருந்தான் இல்லையா, அந்த கல்லை எடுத்து அவன் தூணாக நிறுத்தி அதன் மேல் எண்ணெய் வார்த்து அந்த இடத்திற்கு பெத்தேல் என்று பெயர் வைக்கிறான். பெயர் வைத்த பிற்பாடு அவன் சொல்கிறான், கர்த்தர் என்னை என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோடே திரும்பி வர பண்ணுவாரானால் கர்த்தர் எனக்கு தேவனாய் இருப்பார். நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுக்கு வீடாகும். அவன் பொருத்தனை பண்ணிக்கிறான். கர்த்தர் என்னை திரும்பி வர செய்வாரானால் இந்த கல் தேவனுக்கு வீடாகும், நான் உமக்கு தசமாகம் செலுத்துவேன். ஆம், நமக்கும் கர்த்தர் நிறைய காரியங்களை வாக்கு பண்ணியிருப்பார். அந்த வாக்கு தத்தத்தை அவர் நிறைவேற்றுவாராக என்று சொல்லி நாமும் அவருடைய சமூகத்திலே நன்றியுணர்வோடு பொருத்தனை பண்ணி கொண்டு கர்த்தரிடத்திலே காத்திருப்போம். அவர் காரியங்களை வாய்க்க செய்வார். ஆமென்.